பிரியமானவர்களே, இன்றைக்கு தாவீதின் சங்கீதம் 27ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, இந்த சங்கீதத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, 1லிருந்து 14 வசனங்கள் இதில் எழுதியிருக்காரு. இது எல்லா சங்கீதத்தும் போலவே இதையும் கர்த்தர் மீது நம்பிக்கை வச்சு வெளிப்படுத்துகிற ஒரு சங்கீதமாக இருக்குது. மற்றும் முழுமையாக கடவுளை சார்ந்த ஒரு சங்கீதமாகவே இருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். கர்த்தர் என் ஒளியும் என் ரட்சிப்புமாக இருக்கிறாரு, நான் யாருக்கு பயப்படுவேன், கர்த்தர் என் வாழ்வின் கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு தாவீது அழகாக வசனங்களில் விவரிக்கிறாரு. தேவனை அழகாக அவர் என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறாரு. அவர் கர்த்தர் என் வாழ்வின் கோட்டை என்று சொல்லி தாவீதின் ஆத்துமா எப்படி இருக்குதா, எல்லா வேலையிலும் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிற ஒரு தாவீதா அவரோட ஆத்துமா எப்பயுமே அவர் ஆண்டவரை துதிச்சுட்டே இருக்குதான். அது மட்டும் இல்லாமல் கர்த்தர் மீது பயபக்தியாக இருக்கிறாரு. தாவீதுக்கு வரும் எல்லா துன்பங்களிலும் பார்க்கும் பொழுது கர்த்தரே என்ன பண்ணுறாருன்னா தாவீதை அவருடைய சத்துருக்களின் கையிலிருந்து மீட்டு ரட்சிக்கிறாரு. கர்த்தரிடத்தில் விசுவாசமாக இருக்கிற தாவீதுக்கு என்ன பண்ணுறாருன்னா ஒரு தைரியத்தையும் பரிசுத்தமும் தாவீதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சங்கீதங்கள் கூறுது. அது மட்டும் இல்லாமல் தாவீது கர்த்தருக்குள்ளே ஐக்கியமாக இருக்கிறார். அதனால தான் அநேக நன்மைகளை அவர் அனுபவிக்கிறார் அப்படின்னு சொல்லுது. அவர் பாருங்கள் எவ்வளோ அழகாக சொல்கிறாரு. என் தாயும் என் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஒரு தாய் தகப்பன் மீது கூட அவர் அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லாமல் தேவன் மீது அவர் அந்த அளவுக்கு அவர் நம்பிக்கை அவர் வச்சிருக்கிறாரு. நாம் எப்படி இருக்கிறோம், நாம் தாவீதை போல தேவனை நாம் அவர் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறாரா, அவர் நமக்கு ரட்சிப்பாக இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவருக்கு பயப்படுறோமா அப்படின்னு நாமவும் நமக்குள்ளே சிந்தித்து அவருக்குள்ளே நாம் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சங்கீதங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஆமென்.